ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நாம் இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம். வடை போட்டு மோர் குழம்பு. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோர் குழம்புக்காக நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் இதுக்கு மசாலா ஒன்று அரைக்கணும் இல்லையா, தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுக்கு காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கடலைப்பருப்பு, பச்சரிசியெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் நான் செய்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். லைட்டாக அரைச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். இது வந்து மோர் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இந்த தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணியை ஊற்றி கலந்து இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் கம்மியாக இருக்குது, ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப மஞ்சள் பொடி சேர்த்துட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு நல்லா இருக்காது. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அதே தண்ணியே ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுவே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதையே நல்லா கிளறி விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம மோர் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து வாணலி வச்சுருவோம். வாணலி சூடாகிட்டோம். அதுக்குள்ளே நான் வடைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கு. போதும் அது. ஸோ இதில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட்டுக்கிறேன். போட்டு வேறு எதுவுமே போடலாம், போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ வாணலி வந்து சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக ஒரு கலரி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி, ரொம்ப பெருங்காய வாசனை வந்துட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் போட்டு இதையும் கிளறி விட்டுருவோம். கிளறினதுக்கப்புறமா இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். லைட்டாக வதங்கின உடனே நம்ம சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி விட்டுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள். ஸோ வந்து பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி நல்லா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரும். அப்படியே கருகிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வரும் பாருங்களா. இந்த அளவுக்கு வரும்போது நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, பச்சரிசிலாம் சேர்க்கவே இல்லை, இருந்தாலும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் தயிர் அதிகமாக வச்சுட்டு நம்ம செய்யும்போது தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நமக்கு அந்த கரெக்டான ஃப்ளேவரோடு அந்த மோர் குழம்பு நமக்கு கிடைக்கும் இப்படி செய்யும்போது. ஸோ இது வந்து மூடி வச்சுருவோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 20 30 செகண்ட் இருந்தால் போதும். அந்த ஒரு மாதிரி நுரைச்சி வரும் பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது, கொதிக்க விட்டால் திரிஞ்சிரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வடைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ஒரு வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயம் பொடி கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வாணலி ஸ்டவ்வில் வச்சுருவோம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போது வடைக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம், இன்னும் சூடாகலை. ஓகே, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துருவோம். வடை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஏன்னா மோர் குழம்புல பெரிய வடையாக போட்டால் நல்லா இருக்காது. சின்ன சின்னதாக வடை போட்டு எடுத்துக்குவோம். இந்த மோர் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், வடை கொஞ்சம் மேலே வந்துருச்சு, எண்ணெயை விட்டுட்டு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் வடையை. இப்போ எல்லா வடையும் திருப்பி போட்டாச்சு. ஸோ இப்போ வடையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து இதுவுமே நல்லா மேலே அப்படியே எழுந்து வந்துருச்சு. வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, இதே போல் நம்ம எல்லா வடையும் எடுத்துடலாம். இன்னும் ஒரு செட்டு வடைக்கு மாவு இருக்குது. ஸோ அதையுமே நம்ம
சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த வடையில் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வடைகளை வந்து இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 12 வடை போடுறேன் குட்டி குட்டியாக. இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மோர் குழம்பு, சான்ஸே இருக்காது. இந்த வடையெல்லாம் அந்த மோரில் வந்து ஊறி போயிட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் இதில் அந்த கடலைப்பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்காமல் செஞ்சுருக்கோம். இதே போல் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்மளுடைய மோர் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் வடையும் எடுத்து வச்சுருக்கேன், தனியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.